அண்ணன் பழனிசாமிக்கு எப்ப கிளி பிடிச்சிச்சுன்னா கிளிம்பாங்கல்ல, நீங்க சொல்லுவீங்களா பயம். பாவங்க அண்ணன் பழனிசாமிய விட்டுருங்க, முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு. அவரு எல்லாத்துலயும் போய் தான் அவரு. திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோட பேசி, என்னோடமும் ஓபிஎஸ் மூலமும் பேசி கூட்டணியை கொண்டு வந்தார். பாவங்க அண்ணன் பழனிசாமிய விட்டுருங்க, முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு. அவரு டெல்லியில முகம் துடைக்கிறப்ப நீங்க தவறாக சொல்லி நம்மளாம் தப்பா சொல்லிட்டோங்கிறாரு. எல்லாத்துலயும் போய் தான் அவரு. கரெக்டா 2011 அம்மா டிசம்பர் 19 என்ன உள்பட எல்லாரையும் கட்சி விட்டு எடுத்தது உலகத்துக்கே அறிஞ்ச செய்தி. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைதியான முறையில எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் டிசம்பர் 29 அன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்குறாங்க. பழனிசாமி உள்பட அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் பெங்களூருக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சார்பாக கட்சியிலே நான் மீண்டும் வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று என்ன கட்சியில் சேர்த்தாங்க. சின்னம்மா அவர்கள் என்ன துணை பொதுச் செயலாளராக நியமித்து விட்டு செஞ்சாங்க. அண்ணன் பழனிசாமிக்கு எப்ப கிளி பிடிச்சிச்சுன்னா கிளிம்பாங்கல்ல, நீங்க சொல்லுவீங்களா பயம். ஆர்கே நகர் சட்டமன்ற பொதுத் தேர்தலப்ப இடைத்தேர்தலப்ப நான் வேட்பாளர் நிக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துட்டா, நான் சட்டமன்றத்திற்கு எங்க முதலமைச்சர் பதவியை குறிவைக்கணும் என்கிற பயம். அதான் அன்றைக்கு அம்மா ஒரு 4 அமைச்சர்களை கூட அமைச்சிருக்கோம். அதுல பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடுத்த சீனியாரிட்டியில இருந்தவர் இவர் தான். அந்த முறையில தான் அவரை நாங்க எங்க சித்தி செலக்ட் பண்ணாங்க. வேற ஒன்னும் தனிப்பட்ட எந்த ஒரு காரணமும் கிடையாது. என்னை விட வயதில் மூத்தவர். 74 இருந்து இருக்கேன், 44 இருந்து இருக்கேங்கிறாரு. என்ன 2011 கட்சி விட்டு எடுத்து உலகத்துக்கு தெரியும். அந்த பேப்பரை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 17 என்ன துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு நீங்க எல்லாம் ஆர்கே நகர்ல தொப்பியை போட்டு என் பக்கத்துல இருந்து ஓட்டு கேட்டதை மக்கள் மறப்பாங்களா? திரு அண்ணாமலை அவர்களும் நாங்களும் தான் பேசணும். நான் டெல்லியில உள்ள யாரையும் போய் பார்த்து பேசல. அதுக்கு முன்னாடி 27 முன்னாடி போய் பார்த்திருக்கேன். திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோட பேசி, என்னோடமும் ஓபிஎஸ் மூலமும் பேசி கூட்டணியை கொண்டு வந்தார். அண்ணாமலை கூட்டணி அமைக்கிறப்ப அவருக்கு உதவிகரமா இருக்குன்னு நான் எந்த சீட்லயும் நிக்கலன்னே சொன்னேன். அவருடைய கோரிக்கையை ஏற்றுதான் நான் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சீட்டு போதுன்னு சொன்னேன்னு சொன்னேன். வேற வழி இல்லாம 2 சீட்ல நின்னோமே தவிர அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களும் வேணும் இல்ல அவங்களுக்கு நாங்களும் வேணும் பழனிசாமியும் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி வேணும், திமுக இதுல பிரச்சனையே பழனிசாமியும் அமமுக ஒன்னா போக முடியாது. அதனால அது அவங்களால அது சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். அதனால அவங்க அமைதி காக்குறாங்க. திரு நண்பர் அண்ணாமலை போன்ற நண்பர்கள் மூலம் என்ன திரும்பவும் தொலைபேசியில பேசி அவர் இல்ல அண்ணா நீங்க உங்க முடிவை ரீகன்சிடர் பண்ணணும்னு பேசுறாரு. அவரு நான் எப்படிங்க முடியுன்றதுன்னு சொல்லிட்டு இருந்தார்.